இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மரா, உன்கிட்ட தான் பேசுறேன். நான் பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நைட் எங்க போன? சார், நீங்க இந்த வீட்டுல தான் தங்கி இருக்கீங்க, எங்க பொறுப்புல இருக்கீங்க. நீங்க எங்க போறீங்க வரீங்கன்றது எனக்கு தெரியணும், புரியுதா? இல்ல, கொஞ்சம் வெளியிலனா உனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையா? சரி வா, வந்து சாப்பிடு. நைட்டு ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு போற, நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நீங்க போய் வேலை பாருங்க மேடம். மர நில்லு. இப்ப என்ன எதிர்பார்க்கற? நான் ஒண்ணும் எதிர்பார்க்கல மேடம். நில்லு. அவாய்ட் பண்றேன்னு நல்லா தெரியுது. ஆமா, நேத்து நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்தது. எனக்குள்ள நிறைய காயம் இருக்குல்ல. கோபத்துல வர வார்த்தை நெருப்பாதான் இருக்கும். சாரி, நான் அந்த அளவுக்கு ரூடா பேசிருக்க கூடாது. மேடம், நீங்க பேசுனது தப்பெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க என்னால் நிறைய இழந்திருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், இழப்பு உங்களோடது மட்டும் இல்லை, அதை விட 100 மடங்கு எனக்கும் இழப்பு அதிகம். நான் என்னமோ ஜெயிலுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க என்ன லவ் பண்ண அளவுக்கு தானே மேடம் நானும் உங்களை லவ் பண்ணேன். உங்களுக்கு இருக்கிற கற்பனை எல்லாம் எனக்கு இருக்காதான் என்ன? என் மொத்த வாழ்க்கையே நீங்க தானே மேடம். உள்ளுக்குள்ள இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன வேண்டான்னு ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் ஏன் வாழணும்னு தோணுது. பேசாம செத்துடலாமான்னு கூட இருக்கு. மரா, ஒட்டிச்சுன்னு வச்சுக்கோ, பல்லுக்கு எல்லாம் பேந்துரும். என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, நான் சாரி சொல்லிட்டேன். நீயும் இதோட விட்டுரு. சும்மா பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி சுத்தி சுத்தி இதே பேசிட்டு இருக்காத. கனி, நீ தானே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், கிளம்ப போ. என்ன பாக்குற? என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காமிக்கிறியா? குழந்தை ரொம்ப ஃபீல் பண்றா, கிளம்பு.